Dear students, I am Kannan, your maths teacher. In this video, you are going to learn 12th Maths. Chapter 1, Applications of Matrices and Determinants. The concept is Cramer's rule. The rule can be applied only when the coefficient matrix is a square matrix and non-singular. So it is explained by considering the following system of equations. So 3 equations கொடுத்திருக்காங்க. இல்ல வேரியபிள் பாத்தீங்கன்னா x1 அப்படின்றது வேரியபிள், x2 ஒரு வேரியபிள், x3 ஒரு வேரியபிள். அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா a11, a12, a13, a21, a22, a23, a31, a32, a33 இருக்கு. கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா b1, b2, b3 அப்படினு இருக்கு. இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கிடச்சி அந்த கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் செப்பரேட்டாக எடுத்து ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட டிட்டர்மினன்ட் ஃபார்மேட் எடுத்தால் அதோட ஆன்சர் வந்து 0 இருக்குது. அப்போ இட்ஸ் நாட் ஈக்குவல் 0, இட்ஸ் அ நான் சிங்குலர். ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலராக இருக்குது. அப்போ என்ன செய்கிறோம், இப்போ டெல்டான்னு எடுத்துக்கிறோம். எதை டெல்டா எடுத்துக்கிற போகிறோம்னா அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் ஃபார்மேட் இருக்குல்லையே அதை வந்து டெல்டான்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டெல்டாவோட ஒரு x1 மல்டிப்ளை பண்ணுறோம். x1 அப்படின்ற ஒன்று மல்டிப்ளை பண்ணும்போது என்ன செய்யணும்னா இன் டிட்டர்மினன்ட்டில் யூ கேன் அப்ளை தட் element should be multiplied with every element of any one row or column. இதில் ஒன்றில் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே என்ன செய்யணும்னா இந்த x1 வந்து ஃபஸ்ட்டு காலமோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணும்போது a11 x1, a21 x1, a31 x1 அப்படி இருக்குது. இதே மாதிரி அடுத்து என்ன செய்கிறோம், x2ன்றதை வந்து செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணுறோம். x3ன்றதை தேர்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த மல்டிப்ளை பண்ண எல்லாம் சேர்த்து நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த ஃபார்மேட்டு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா a11 x1, a12 x2, a13 x3, a21 x1, a22 x2, a23 x3, a31 x1, a32 x2, a33 x3 அப்படின்னு கிடைக்கும். ரிமைனிங் 2 காலம்ஸ் as it is அப்படியே நமக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம 11th இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஒன் ரோ ஆர் ஒன் காலமில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரூல் இருக்குது. அந்த ரூல் படி நம்ம எப்படி எடுத்துக்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துருக்க சிஸ்டம் படி இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் ஒன் ஈக்குவல் டு b1, அந்த செகண்ட் எலமெண்ட்ஸ் பி ஈக்குவல் டு b2, அடுத்து b3ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ b1, b2, b3. ஸோ இந்த ஃபார்மேட்டை தான் நான் என்ன செய்கிறேன், டெல்டா 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா சின்ஸ் டெல்டா வந்து நாட் ஈக்குவல் 0, தேர்ஃபோர் வி கெட் x1 வேல்யூ. x1 எப்படி எடுத்துக்கணும்னா டெல்டா 1 பை டெல்டா அந்த மாதிரி எடுத்துகிட்டா x1ஓட வேல்யூ கிடச்சிரும். அடுத்து x2 சிமிலர்லி இதே மாதிரி x2 எப்படி கிடைக்கும்னா டெல்டா 2 டிவைடட் பை டெல்டா. x3 எப்படி கிடைக்கும்னா டெல்டா 3 டிவைடட் பை டெல்டா அப்படின்னு கிடைக்கும். அப்போ டெல்டா 1 எப்படி வரும்னு நம்ம சொல்லிட்டோம். டெல்டா 2ன்றது எப்படி வரும்னா செகண்ட் காலம் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் காலம் பதிலாக b1, b2, b3 இருக்கும். டெல்டா 3 எப்படி இருக்குன்னா தேர்ட் காலம் பதிலாக b1, b2, b3 இருக்கும். மிச்சம்லாம் அது ஷீட்டாஸ் எப்படி இருக்கும். இதுதான் மெத்தட் டு டேக் டெல்டா 2 டெல்டா 3ன்னு எடுக்கிறது. அப்போ இதான் என்ன சொல்கிறோம், we have the Cramer's rule. Cramer's ruleன்றது இதுதான். x1 equal to del 1 by delta, x2 equal to del 2 divided by delta, x3 equal to del 3 divided by delta. இது பேர் தான் என்ன சொல்கிறோம்னா Cramer's rule அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெல்டா அப்படின்றத நம்ம ஆல்ரெடி கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்துக்கிறோம். டெல்டா 1 அப்படின்றது இந்த டிட்டர்மினன்ட்டில் என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு காலம் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் எலமெண்ட் b1, b2, b3 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி டெல்டா 2வில் செகண்ட் காலம் பதிலாக b1, b2, b3 எடுத்துக்கிறோம். டெல்டா 3ல் வந்து தேர்ட் காலம் வந்து b1, b2, b3 எடுத்துக்கிறோம். ஸோ இதை தான் அவங்க இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டில் வந்து. டெல்டா ஈக்குவல் டு 0, Cramer's rule cannot be applied. டெல்டா நாட் ஈக்குவல் டு 0னா Cramer's rule அப்ளைடு. டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படி வந்துச்சுன்னா Cramer's rule cannot be applied. ஸோ இதோட இந்த Cramer's rule அப்படின்ற கான்செப்ட் நம்ம முடிச்சாச்சு. இதை ஃபுல்லாக பாருங்கள். இதை யூஸ் பண்ணி எப்படி சம் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத இதனோட கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எக்ஸசைஸ் 1.4 கொஸ்டின் நம்பர் 1, solve the following system of linear equation by Cramer's rule. ஸோ இந்த Cramer's rule யூஸ் பண்ணி எப்படி இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் சப்டிஷன் நம்பர் 1. ஸோ we have a 2 linear equation. ஒன்று வந்து 5x minus 2y plus 16 equal to 0, x plus 3y minus 7 equal to 0. The 2 linear equation இதை நம்ம Cramer's rule யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை ப்ராப்பர் ஃபார்மேட்டில் எழுதிக்கிறோம். இப்போ சொல்யூஷன் வந்து the equation becomes எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5x minus 2y that is equal to minus 16. another one equation is x plus 3y equal to 7. இதான் 2 equation. இப்போ the matrix form of the equation is
The matrix form of the equation is we'll take Ax equal to B. இதான் வந்து matrix form. இப்போ Ax equal to Bன்றது எப்படி கன்வர்ஷன் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இப்போ வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸு. ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 5 -2, அடுத்து வந்து 1 3. இங்கே x coefficient 1, y coefficient is 3, 1 and 3. Okay, now the variable matrix x and y are the variables, and the constant term is -16 and 7. Okay, x equal to b format completed. Grammar's rule apply பண்ணோம்னா determinant value வந்து not equal to 0 ன்னு சொன்னா தான் Grammar's rule applicable. First வந்து determinant of a பார்க்குறேன், இதான் actually a, so என்னோட determinant format பார்க்குறேன். Determinant of a is equal to determinant of 5 -2 1 and 3. So expansion value for the determinant is 5 into 3 15 minus 1 into -2 -2 minus or minus plus 2, that is equal to 17. But determinant of a is equal to 17, so determinant of a is not equal to 0. அப்போ Grammar's rule applicable. Grammar's rule applicable. இப்போ நம்ம என்ன செய்யணும், first you take the del x. So first we need del x. So del x is nothing but what that இந்த determinant எடுத்துட்டு டெல்டாவோட the determinant of a ஓட இந்த determinantல இந்த first column எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம அந்த constant term insert பண்ணணும். அப்போ என்ன இருக்குன்னா -16, இங்கே 7 இருக்குது, -2 and 3, இதான் del x. என்னோட எக்ஸ்பென்ஷன் ரிசல்ட் பார்க்குறேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 16 3s are 48, then from minus 7 minus 2, 7 into -2 -14, minus or minus plus 14, so that is equal to we'll get a 34, that is a -34. So delta x is equal to -34. Next delta y is equal to determinant of என்ன இருக்கு 5 1 அப்படி இருக்கட்டும். இந்த செகண்ட் காலம் பதிலாக மட்டும் இந்த இதை அப்ளை பண்ணுங்கள், -16 7 அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா 5 7s are 35, then minus of 1 into -16 minus of minus plus 16, so that is equal to, you will get a 51. Total is, add this 35 plus 16 equal to 51. But by Grammar's rule. By Grammar's rule. So the rule என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா x is equal to del x divided by delta. இதுதான் Grammar's rule, first rule. ஆக்சுவலாக del x ன்றது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -34 divided by delta வந்து 17. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இட்ஸ் 2 time, that is equal to -2. அடுத்து y is equal to del y divided by delta. ஆக்சுவலாக del y ன்றது 51 divided by 17. So we can cancel with the 3 times. அப்போ we'll get out now, this is 3. அப்போ x is equal to -2, y is equal to 3. அப்போ the solution. Solution இருக்கும் பார்த்தீங்கன்னா x is equal to -2, y is equal to 3. Now the exercise number 1.4. Again the question number 1, solve the following system of linear equation by Grammar's rule. ஸோ அந்த Grammar's rule யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, பார்க்குறோம். ஹியர் வி ஹேவ் 3 வேரியபிள் 3 ஈக்குவேஷன்ஸ். பட் இந்த வேரியபிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. 3/x - 4/y - 2/z - 1 = 0, 1/x + 2/y + 1/z - 2 = 0, 2/x - 5/y - 4/z + 1 = 0. ரைட், இதை நான் கொஞ்சம் ப்ராப்பரான ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்னா சொல்யூஷனில் ஃபஸ்ட் இந்த ஃப்ராக்ஷனில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லெட் என்ன எடுத்துக்கிறேன்னா X is equal to 1/small x and Y is equal to 1/small y and Z equal to 1/small z. இதை எடுத்துக்கிறேன். 1/small z எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் becomes எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஈக்குவேஷன் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1/x 3/x, அப்போ 3 into 1/x, அப்போ எப்படி எடுத்துக்கணும்னா 3 X அப்படின்னு எடுத்துக்கலாம். -4 into Y, ஏன்னா 1/y வந்து Y, -2 into Z,
மைனஸ் ஒன்று ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் ஒன், ஏன்னா இதுதான் ப்ராப்பர் ஃபார்மேட், அதனால் இங்கே கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா 1/x அப்படின்றது எக்ஸு கேபிட்டல் எக்ஸு ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு கேபிட்டல் ஒய் ப்ளஸ்ஸு இசட் தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2. நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு எக்ஸு மைனஸு 5 இன்ட்டு ஒய் மைனஸு 4 இன்ட்டு இசட் தட் இஸ் ஈக்குவல் டு -1. ஓகே, ஈக்குவல் டு -1. இதான் வந்து இந்த ஈக்குவேஷன் கன்வர்ஷன் ஆகிடுச்சு. இப்போ இது ஒன்று ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இருக்குது. இதுலேருந்து நம்ம கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலான மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த matrix form of the system of equations is எப்படி எடுத்துக்கிற மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் அப்படின்றது AX is equal to B, இதான் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட். அதுக்கு கன்வர்ஷன் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், என்னோட கோஎஃபிஷியன்ஸை ஒரு மேட்ரிக்ஸ் எடுங்க. என்னோட கோஎஃபிஷியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 3 -4 -2, அடுத்து வந்து 1 2 1, அடுத்து வந்து 2 -5 -4 X Y Z 1 2 -1. இப்போ நான் என்ன செய்யணும், டிட்டர்மினன்ட் கான்செப்டை எடுத்துக்கணும். டிட்டர்மினன்ட் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்றது தான் டெல்டா. டெல்டான்றது ஆக்சுவலி இட் இஸ் நத்திங் பட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 -4 -2 1 2 1 2 -5 -4. இப்போ என்னோட டிட்டர்மினன்ட் எக்ஸ்பென்ஷன், இந்த எக்ஸ்பென்ஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும். இதை வந்து ஃபஸ்ட் ரோ வச்சு எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த எக்ஸ்பென்ஷன் பண்ணுங்கள். அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 3 இன்ட்டு, அப்போ 3யோட ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட் ரோ எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா 2 1 -5 -4. அடுத்து ஃபார்முலா மைனஸு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் +4. ஸோ எலிமினேட் த ஃபஸ்ட் ரோ அண்ட் த செகண்ட் காலம், யூ வில் கெட் 1 1 1 1 2 -4. அடுத்து -2 இன்ட்டு மைனர், அப்போது ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் எலிமினேட் பண்ணிங்கன்னா 1 2 1 2 2 -5 2 -5. ஓகே, 3 இன்ட்டு இப்போ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 4 இன்ட்டு -2 -8 -8 தென் மைனஸ் ஆஃப் -5 இன்ட்டு 1 -5, அப்போ மைனஸ் +5 அப்படின்னு எடுத்துக்கிறோம். +4 இன்ட்டு 1 இன்ட்டு -4 -4 தென் மைனஸ் ஆஃப் 1 இன்ட்டு 2 2 -2 இன்ட்டு 1 into -5 -5 then minus of 2 into 2 4. அப்போ 3 into -8 + 5 வந்து -3 +4 into -4 -2 -6 -2 into -9 into -9. அப்போ இங்கே வந்து 3 இருக்குது. ஓகே, இப்போ 3 into -3 -9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 6 4s are 24 6 4s are 24 minus into minus plus 2 9s are 18 2 into 9 18 minus 15 இது வந்து டிட்டர்மினன்ட். ஸோ டெல்டா வந்து அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்றது டெல்டா வந்து நாட் ஈக்குவல் 0. அப்போ கன்க்ளூஷன் வந்து என்ன சொல்லணும்னா கிராமர்ஸ் ரூல் அப்ளிகபிள். First you take the del x. del x எடுக்கிறோம். del x அப்படின் போது என்ன செய்யணும், இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு காலம் பதிலாக இதை எடுத்துக்கிறீங்க. 1 2 -1 -4 2 -5 -2 1 -4. ஸோ the ஃபஸ்ட்டு காலம் பதிலாக 1 2 -1 எடுத்துட்டாச்சு. செகண்ட் காலம் அசிட்டஸ் -4 2 -5 -2 1 -4 அசிட்டஸ். அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. அகெயின் எக்ஸ்பேண்ட் வித் expand with the first column which expand பண்ணுங்க. del x is equal to symbol again plus minus plus தான். அப்போ start with 1 the determinant, eliminate the first row and first column 2 1 -5 -4 and then minus of here formula minus and -4 plus 4, eliminate the first row and the second column 2 1 -1 -4 and -2. Again eliminate the first row and the third column, we'll get a 2 2 2 and 2 -1 -5.
Okay, 1 as it is 4 into minus 2 minus 8, then minus of minus 1 into 5 minus 5 become plus 5, plus 4 into minus 2 into minus 4 minus 8, then minus of minus 1 will become a plus 1, then minus 2 into minus 10, 2 into minus 5 minus 10, minus of minus 2 is a plus 2, take 1 into it is a minus 3, minus 8 plus 5 minus 3, plus 4 into minus 7 minus 2 into minus 8, then minus 1 into 3 minus 3 minus 7 4 are 28, minus into minus plus 2 8 are 16, minus 15, minus 15, del x is equal to minus 15. Okay, the same way next we are going to take it as a del y. Del y is nothing but what that same in the same delta, first column as it has 3 1 2 as it has, the second column is changed as 1 2 minus 1, the third column as it has minus 2 1 minus 4. So only the second column changed, 1 2 minus 1, again same expansion. So first again plus first row with the expansion with the first row, plus minus plus, so first 3 into, okay, eliminate the first column and the first row, we will get 2 1 minus 1 minus 4, then formula minus 1 into first row second column eliminated 1 1 2 minus 4, then minus 2 into again first row third column eliminated 1 2 2 minus 1, okay, 3 into minus 8 minus of minus plus 1, minus 1 into minus 4 minus of 2 into 1 2, minus 2 into 1 into minus 1 minus 4, that is 3 into minus 7 minus 1 into minus 6 minus 2 into minus 5, okay, and then minus 7 3 are 21, minus of minus plus 6 minus of minus plus 2 5 are 10, so minus 21 plus 16, minus 21 plus 16, so you will get a result as minus 5, you will get a minus 5, this is del y, this is del y. And delta என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் as it has 3 1 2 அப்படி எடுத்துருச்சு, செகண்ட் காலம் as it has 4 2 minus 5, தேர்ட் காலம் மட்டும் என்ன செய்யணும்னா அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்துங்க 1 2 minus 1 எடுத்துட்டாச்சு, ரைட். இப்போ அதை அகெயின் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், யூஸ்வல் மெத்தட் படி என்ன செய்யணும், we are going to expand this. எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் அகெயின் ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் 3, எலிமினேட் த ஃபஸ்ட் ரோ அண்ட் த ஃபஸ்ட்டு காலம், யூ வில் கெட் வாட் தட் 2 2 minus 5 minus 1, then minus of இது வந்து minus of plus 4, eliminate the first row and the second column 1 2 2 minus 1, then plus 1 into eliminate the first row and the third column, you will get 1 2 2 minus 5. இப்போ ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நம்ம 3 into 1 into minus 2 minus of minus 5 into 2 minus 10, up it become a plus 10, plus 4 into 1 into minus 1, then minus 2 2s are 4, plus 1 into minus 5 minus of 2 2s are 4, about 3 into 8 plus 4 into minus 5 plus 1 into minus 9, 8 3s are 24 minus 5 4s are 20 minus 9, then 24 minus 29, so you will get a result as what is that, minus 5, then del is equal to minus 5. So by Cramer's rule, படி என்ன சொல்ற, x equal to del x, capital X equal to del x divided by delta, அப்போ del x அப்படின்றது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இதுதான் del x, இந்த எக்ஸை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிக்கிறோன்னா, கேபிட்டல் யூஸ் பண்ணிக்கிறனால இது del x. இப்போ இந்த del x ஓட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா minus 15 இருக்குது, இந்த minus 15 இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போது minus 15 டிவைடட் பை டெல்டாவோட வேல்யூ வந்து என்ன இருந்துச்சு, டெல்டா வேல்யூ ஆல்சோ minus 15, அதை அப்ளை பண்ணிக்கிறோம் minus 15. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா டிஸ் 1, மைனஸ் ப்ளஸ் ஆயிரம் பிகம் 1. அப்போ கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு என்ன செய்கிறோம், டெல் கேபிட்டல் ஒய் டிவைடட் பை டெல்டான்னு எடுத்துக்கிறோம். இப்போ டெல் கேபிட்டல் ஒய் இங்கே எடுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் ஒய், இந்த ஸ்மால் ஒய் எப்படின்னா கேபிட்டல் ஒய், இந்த ஸ்மால் ஒய் என்ன இருக்குன்னா இட்ஸ் அ கேபிட்டல் ஒய். இப்போ என்ன -5, இட் இஸ் அ -5.
minus 5 divided by minus 15, minus minus plus ஆயிரும், that is 1 by 3, that is equal to 1 by 3. Then z equal to capital Z equal to del z divided by delta. இப்போ del z இப்போ தான் பார்த்துருக்கோம், minus 5 இருக்குது. இப்போ minus 5 divided by minus 15, இப்போ இதை கேன்சல் பண்ணால் 1 by 3, that is equal to plus 1 by 3. ரைட், இப்போ ஃபைனல் சொல்யூஷன் வரும். சொல்யூஷன் ஆக்சுவலி என்ன இருக்குன்னா, ஸ்மால் எக்ஸ் அப்படின்றது 1 by x. இப்போ நமக்கு எக்ஸுக்கு நம்ம என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x is equal to 1 அப்படின்றது, y is equal to 1 by 3 இருக்குது, z equal to 1 by 3 இருக்குது. அப்போ இதனோட ரெசிப்ரோக்கல் எடுத்தால் ஸ்மால் எக்ஸ், அப்போ 1. அடுத்து வந்து இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா ஸ்மால் y, அப்போ 1 by 3 வந்து 3. இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா ஸ்மால் z, இப்போ z equal to 3. இப்போ ஃபைனல் சொல்யூஷன் is 1, 3, 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 1.4 அதில் கொஷின், செகண்ட் கொஷின் பாருங்கள். இட் இஸ் அன் அப்ளிகேஷன் கொஷின். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் அ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் 1 mark இஸ் awarded ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர் while 1/4 marks deducted ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர். A student answered 100 questions and get 80 marks. How many questions did he answer correctly? So that is a question. So we should find the number of questions answered correctly. Okay, இதுக்கு என்ன மெத்தட் சொல்லலாம், using the Cramer's rule. Using the Cramer's rule solve this problem. ஓகேவா? ஸோ இந்த சமயம் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து அந்த அன்னோனுக்கு வந்து வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோம். லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ட் கரெக்ட்லி அண்ட் இன்கரெக்ட்லி. ஓகே, எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஆன்சர் கரெக்ட்லி, ஒய் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ட் இன்கரெக்ட்லி. இதுதான், இதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். இது எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒன்ஸ் அகெயின் கொஸ்டின் வாங்க. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் 1 mark கொஸ்டின், 1 mark இஸ் awarded ஃபார் எவ்ரி கரெக்ட் கொஸ்டின். 1 mark இஸ் awarded ஃபார் எவ்ரி கரெக்ட் கொஸ்டின், every correct answered, while 1/4 marks is deducted for every wrong answer. அந்த எடுத்துக்கிறீங்க. அப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட் ஆன்சர் 100 கொஸ்டின், அதை எடுத்துக்கிறீங்க. ஸோ மொத்தம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஆன்சர்ன்றது therefore என்ன எடுத்துக்கிறோம்னா, எக்ஸு ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஆன்சரிங் கரெக்ட் கொஸ்டின், நம்பர் ஆஃப் ஆன்சரிங் ராங் கொஸ்டின் எல்லாம் டோட்டலாக சேர்த்தீங்கன்னா இட் இஸ் 100 கொஸ்டின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீ ஸ்கோர் ஒன்லி 80 mark. அந்த 80 markன்றது எப்படி நம்ம எடுத்துக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ கெட் ஒன்லி த 80 marks. இந்த 80 marks எப்படி எடுத்துக்கிற போகிறோம்னா, கரெக்ட் ஆன்சர் அப்படியே இருக்கும். ஸோ டிடெக்ஷன் வந்து ராங் ஆன்சருக்கு எப்படி டிடெக்ஷன் பண்ணுறாங்க, 1/4 into y. எவ்ரி ராங் ஆன்சருக்கு வந்து 1/4 பண்ணுறாங்கன்னா 1/4 into y, தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த கரெக்ட் ஆன்சர் மைனஸ் ராங் ஆன்சர் மார்க்கு, ரிமைனிங் வில் கெட் 80. இவ்வளோ தான், இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எழுதுகிறோம். The matrix form of the equation is the matrix form of the system is எடுத்துட்டாச்சு. எஸ், இப்போ என்ன எடுத்துக்கிறோம்னா, ax equal to b அப்படின்ற ஃபார்மேஷன் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆக்சுவலாக ax equal to b, a என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have a matrix like that 1 1, இங்கே வந்து 1 -1/4 இருக்குது. வேரியபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் இதான் வேரியபிள். அண்ட் கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் வந்து 100 80 இதான் வந்து அந்த கான்ஸ்டன்ட் எடுத்தாச்சு. கான்ஸ்டன்ட் ஓகே ரைட். இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா பார்க்குறோம். ஃபஸ்ட் வி நீட் டெல்டான்றது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்றது இதுதான் 1 1 1 -1/4. டெல்டா பார்க்குறேன். 1 × -1/4 -1/4, தென் மைனஸ் ஆஃப் 1 × 1 1. இப்போ நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எல்சிஎம் 4 எடுத்துங்க. இப்போ -1 -4, அப்போ -5/4. அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு -5/4. அப்போ டெல்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 0. டெல்டா நாட் ஈக்குவல் 0ன்னு என்ன சொல்லிடலாம், கிராமர்ஸ் ரூல் அப்ளிகபிள்.
இப்போ del x அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெல்டான்ற இந்த டிட்டர்மினண்ட்டில் அந்த ஃபஸ்ட்டு காலம் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இதை போடுங்க 100, இது 80. செகண்ட் காலம் வந்து 1 மைனஸ் 1/4 எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 இன்ட்டு மைனஸ் 1/4 மைனஸ் ஆஃப் 80 இன்ட்டு 1 80. ரைட்டு. அப்போ இந்த 4ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணோம்னா we have a 25. அப்போ del x is equal to 25 minus 25 ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 25 மைனஸ் 80. அப்போ மைனஸ் 105 del x is equal to மைனஸ் ஆஃப் 105 வந்துருச்சு. ஓகே, இப்போ நமக்கு தேவை வந்து எக்ஸோட வேல்யூ மட்டும்தான். ஏன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஆன்சர் கரெக்ட்லி அது மட்டும் தான் கேட்டிருக்கனால எக்ஸோட வேல்யூ மட்டும் நம்ம பார்த்தா போதும். அதனால் del y நமக்கு தேவையில்லை. அப்போ பை கிராமர்ஸ் ரூல் by Cramer's rule படி பார்த்தீங்கன்னா x is equal to delta x divided by delta. ஆக்சுவலாக delta x என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் 105 டிவைடட் பை மைனஸ் ஆஃப் 5/4. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம், x equal to 105 இன்ட்டு 4/5 ரெசிப்ரோக்கல். இப்படி மேலே எடுத்துகிட்டு போனோம்னா ரெசிப்ரோக்கலாகும் 4/5 ஆயிரும். இப்போ 5 நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2 5 are 10, 1 5 are. இப்போ x equal to 21 into 4. அப்போ x equal to 84. The student has answered 84 questions correctly. ஸோ இதோட அந்த கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ the conclusion என்ன, student has answered 84 question correctly. Dear student, so now the exercise number 1.4 question number 3. In the question number 3, a chemist has one solution which is 50% acid and another solution which is 25% acid. How much each should be mixed to make 10 liter of a 40% acid solution? Okay, இப்போ we have a two type of solution. ஒன்று வந்து 50% of acid solution, another one is 25% of acid solution. So we have to make a mixer. அந்த mixer எப்படி இருக்குன்னா 10 liter mixer ஃபார்ம் பண்ணுறோம். அந்த 10 liter mixer எப்படி இருக்கணும்னா 40% of acid solution இருக்க மாதிரி எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ரைட், இது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்க்குறோம். இப்போ சொல்யூஷனோட ஃபஸ்ட் லைன் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் லைன் என்ன எடுத்துருக்காங்க அப்படின்னா லெட் x be the 50% of acid solution. நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் இந்த 50% ஆசிட் சொல்யூஷன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் இந்த 25% ஆசிட் சொல்யூஷன் வந்து ஒய்ன்னு எடுத்தாச்சு. அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் த நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் 50% ஆசிட் சொல்யூஷன் அண்ட் 25% ஆசிட் சொல்யூஷன் டு பி மிக்ஸ்டு. ஓகே, இப்போ நம்ம மொத்தம் எத்தனை லிட்டர் இதை கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா 10 லிட்டர். அப்போது இந்த எக்ஸ் லிட்டர் ப்ளஸ் ஒய் லிட்டர் தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வந்து 10 லிட்டர். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அனதர் வந்து அந்த மிக்சர் எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம்னா 50% ஆஃப் எக்ஸு, அதில் வந்து 20% ஆஃப் ஒய். அப்போ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன இருக்குன்னா 40% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்கும். அதான் எடுத்துக்கிறோம். 50/100 எக்ஸு, 25/100 இன்ட்டு ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 40/100 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதான் ஆக்சுவலாக அந்த கான்செப்ட். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 50/100 அப்படி இருக்கட்டும். 50/100 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 25/100 இன்ட்டு ஒய் that is equal to 40/100 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 10ன்னு எடுத்துக்கிட்டாச்சு. ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆல்ரெடி நமக்கு தெரியும் 10ன்னு எடுத்துட்டோம். இப்போ இதை கேன்சல் பண்ணோம். 0 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 0 கேன்சல் பண்ணலாம், பட் இதை கேன்சல் பண்ணோம்னா இதுவும் நமக்கு 5 டேபிள் கேன்சல் பண்ணால் அப்போ எல்சிஎம் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே கேன்சல் பண்ண வேணாம், இப்படி அந்த 100 அந்த சைடு ரெண்டு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ பிஃபோர் தட் 50/100 எக்ஸு ப்ளஸ்ஸு 25/100 இன்ட்டு ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 4 மட்டும் இருக்குது. இப்போ நான் அந்த 100 காமன் எடுத்து அந்த சைடு கொண்டு போகிறேன். 100 காமன் எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா 50 எக்ஸு ப்ளஸ்ஸு 25 ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 100 இந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிரும். ரைட், இப்போ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே காமன் நம்பர் வந்து 25 இருக்குது. அப்போ அந்த ஹோல் ஈக்குவேஷன் டிவைடட் பை 25 வேலை டிவைட் பண்ணிடுறேன். டிவைட் பண்ணால் என்ன ஆகும்னா இங்கே வந்து 2x ஆயிரும், இங்கே ஒய் ஆயிரும்,
4 into இதில் 25 டிவைட் பண்ணிங்கன்னா 4 வந்துடும். அப்போ 2x plus y that is equal to 16. ஓகேவா, இதுதான் நம்மகிட்ட இருக்கிற 2 ஈக்குவேஷன். Therefore we have the two equation. One equation on the x plus y is equal to 10. Another one equation is 2x plus y that is equal to 16. This is another equation. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதை கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி இதுக்கு சால்வ் பண்ணணும். அதுக்கு அப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் பண்ணணும். அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வந்து ஆக்சுவலாக AX equal to B. இந்த ஃபார்மேட் எப்படி கன்வெர்ட் பண்ணுற முடியும்? ஏன்றது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னா 1 1 இது 2 1 அப்படின்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸு, இங்கே வந்து இட் இஸ் அ ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு இது வந்து 10 இது வந்து 16 அப்படி இருக்குது. AX equal to ஒய்னு வந்துச்சு. இப்போ நம்ம டெல்டா வந்து நாட் ஈக்குவல் 0 இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதை பார்க்க போகிறோம். டெல்டான்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். டிட்டர்மெண்ட் ஆஃப் 1 1 2 1 எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ அதோட எக்ஸ்பென்ஷன் 1 into 1 1 minus 2 into 1 2. அப்போ that is equal to -1. delta is equal to -1. அப்போ delta is not equal to 0. அப்போ Cramer's rule applicable. ஸோ இப்போ Cramer's ரூலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு வந்து del x பார்க்குறோம். ஸோ del x அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல்டான்றதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு காலம் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் எடுத்து போடணும். கான்ஸ்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 16 அதை அப்ளை பண்ணிடணும். இந்த செகண்ட் காலம் சீட்டஸ் 1 into 1 அப்படி எடுத்துக்கிறோம். 10 into 1 10 minus 16 1 into 16 16. அப்போ we have the result is -6. அப்போ delta x is equal to -6. delta x equal to -6. அடுத்து டெல்டா ஒய் பார்க்குறோம். டெல்டா ஒய் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, அதே டிட்டர்மினண்ட்டில் ஃபஸ்ட்டு காலம் அப்படி வச்சுங்க 1 2 அப்படி வச்சுங்க. செகண்ட் காலம் பதில் மட்டும் கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுங்கள். 10 16 அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் 1 into 16 16 minus 2 into 10 20. அப்போ we have the result is -4. Result is -4. அப்போ நான் என்ன செய்கிறோம்? பை Cramer's rule. x equal to del x divided by delta. del x என்றது ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா -6 டிவைடட் பை டெல்டான்றது -1. அப்போ இட்ஸ் +6. அப்போ y is equal to என்ன வரும்னா del y டிவைடட் பை டெல்டா. del y அப்படின்றது -4 டிவைடட் பை -1 that is equal to +4. ஸோ therefore x is equal to 6 and y is equal to 4 எடுத்தாச்சு. இப்போ நம்ம கன்க்ளூஷன் எழுதணும். அந்த சம்மில் கேட்டிருக்கபடி கன்க்ளூஷன் எழுதுகிறோம். அப்போ என்ன செய்யணும்? 50% ஆசிட் சொல்யூஷன் வந்து 6 லிட்டரும் 25% ஆசிட் சொல்யூஷன் வந்து 4 லிட்டர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ எழுத போகிறோம். கன்க்ளூஷன் எழுதுகிறோம். தட் இஸ் எப்படி எடுத்தோம்னா 6 liters of 50% acid and 4 liters of 25% acid solution to be mixed to get 10 liters of 40% of acid solutions. ஓகே, நான் நம்ம கன்க்ளூஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல்லாக கூத்துரு பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ரெண்டாவது okay students, now exercise 1.4 question number 4. It is an application question. A fish tank can be filled in 10 minutes using both pumps A and B simultaneously.
ஒரு ஃபிஷ் டேங்க்கை வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம், 2 பம்ப் வச்சு A and B 2 பம்ப் வச்சு இப்போ ஃபில் பண்ணுறோம். 2 பம்ப் ஒரே நேரத்தில் ரன் ஆகி ஃபில் பண்ணிகிட்ருக்கு. 2 பம்ப்லேருந்துமே வாட்டர் வந்து ஃபில் ஆகிட்டுருக்கு. அப்போ எவ்வளோ நேரத்தில் ஃபிஷ் டேங்க் ஃபில்லப் ஆயிரும்னா 10 மினிட்ஸில் ஃபில்லப் ஆயிரும். இட் இஸ் அ ஃபஸ்ட் கண்டிஷன். ஹவவர் the pump B can be pump water in or out at the same rate. பம்ப் பி மட்டும் வந்து 2 ஐடியா இருக்குது. ஒன்று வந்து பம்ப் வாட்டர் டேங்க்கு உள்ளேயும் வாட்டர் அனுப்பும், டேங்க்லேருந்து வாட்டர் வெளியவும் அனுப்பும், இன் அண்ட் அவுட் ரெண்டுமே இந்த வந்து பம்ப் பி மட்டும் பண்ணும். அப்போ இஃப் த பம்ப் பி இஸ் இன்டர்வர்ட்லி ரன் இன் ரிவர்ஸ், ரிவர்ஸில் ரன் ஆகுது. அப்படி ரிவர்ஸில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க்கில் இருக்க வாட்டர் வந்து வெளியே போயிட்டுருக்கும். இப்போது பம்ப்பு ஏலேருந்து வாட்டர் வந்து டேங்க்குள்ளே வந்துட்டுருக்கு. பட் பம்ப்பு பி என்ன செய்யணும், டேங்க்கில் இருக்க வாட்டர் வெளியேற்றிக்கிட்டு இருக்குது. அப்படி இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருந்தாலும் டேங்க் ஃபில்லப் ஆகிடுது. எவ்வளோ நேரத்தில் ஃபில்லப் ஆகுதுன்னா 30 மினிட்ஸில் ஃபில்லப் ஆகிட்டுருக்கு. ஏன்னா வாட்டர் வெளியே போனாலும் டேங்க் ஃபில்லப் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா பி வெளியேற்றுற வாட்டரை விட ஏ உள்ளேருந்து வர்ற வாட்டர் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ 30 மினிட்ஸில் வந்து ஃபில்லப் ஆகிருக்கு. அப்போ என்ன செய்யணும், ஹவு லாங் would take each pump to be filled the tank by itself. இப்போ ஒவ்வொரு பம்பு தனித்தனியாக, இப்போ ஏ மட்டும் தனியாக ரன் பண்ண வச்சு ஃபில் பண்ணி பார்க்குறோம், பி மட்டும் தனியாக ரன் பண்ண வச்சு ஃபில் பண்ணோம்னா எவ்வளோ நேரத்தில் டேங்க் ஃபில்லப் ஆகுதோ அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுதான் ஆக்சுவலாக கண்டிஷன். இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம சம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இதில் என்னென்னா யூஸிங் த கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இது கிவன் கண்டிஷன் எப்படி எடுத்துக்கன்னா, By the given condition என்ன செய்யணும், வால்யூம் ஆஃப் த வாட்டர் ஃப்ளோ இன் பம்ப் ஏ வந்து 1/A எடுத்துக்கிறோம், பம்ப் பி வந்து 1/Bன்னு சொல்கிறோம். ரெண்டு ஒரே டைமில் ரன் ஆகுது, சைமல்டேனியஸில் ரன் ஆகி டேங்க்கில் ஃபில்லப் பண்ணும்போது எவ்வளோ நேரத்தில் ஃபில்லப் ஆகினா 10 மினிட்ஸ். அப்போ 1/10 எடுத்துக்கிறோம். செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பம்ப் ஏலேருந்து வாட்டர் உள்ளே வந்துட்டு டேங்க்கில் வருது, பம்ப் பிலேருந்து வாட்டர் வெளியே போகுது, அப்போ -1/B. அப்படி இருந்தும் நமக்கு டேங்க் வந்து ஃபில்லப் ஆகுது 1/30 மினிட்ஸ், அப்போ 1/13 எடுத்துக்கிறோம். இதுதான் அந்த 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை ஃபர்தராக சால்வ் பண்ண போகிறோம். இப்போ என்ன எடுத்துக்கிறோன்னா இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக என்ன சொல்லணும், லிட் ஏன்னா ஃப்ராக்ஷன் இருக்குது, லிட் ஸ்மால் x = 1/Aன்னு எடுத்துக்கிறோம், ஸ்மால் y = 1/B அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். therefore ஈக்குவேஷன் பிகம்ஸ் ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்னா x + y that is equal to 1/10 மாறும். x + y = 1/10. அடுத்து x - y = 1/30 எப்படி மாறிடுது, x + y = 1/10, x - y = 1/30 அப்படி நமக்கு மாறிடுது. ரைட்டு. இப்போ இதில் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எடுத்துக்கணும். the matrix form of the equation is the matrix form of the system is எப்படி இருக்குன்னா ax = b அப்படின்னு வரணும், ax = b வரணும். இப்போ a ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 1 1 -1 அப்படின்னு இருக்குது. இந்த வேரியபிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x y அப்படின்னு இருக்குது. என்னோட கான்ஸ்டன்ட் டேர்ம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/10, இது வந்து 1/30 இந்த மாதிரி இருக்குது. ரைட். இப்போ நான் இதுக்கு டெல்டா பார்க்கணும், ஏன்னா டெல்டா வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிராமர் ரூல் அப்ளிகபிளாக இல்லையா நம்ம செக் பண்ணணும். இப்போ we are going to take the delta. டெல்டான்றது என்னென்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் 1 1 1 -1. இப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், 1 × -1 -1 minus of 1 × 1 1, that is equal to we have a -2. இப்போ என்ன ஆகுது, delta is equal to -2. அப்போ delta is not equal to 0. அப்போ கிராமர் ரூல் applicable. கிராமர் ரூல் applicable அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ அடுத்து நமக்கு we need del x. இப்போ del x பார்க்குறோம். del x என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிட்டர்மினண்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு காலம் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை அப்ளை பண்ணுங்கள். கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து என்னன்னா 1/10, இங்கே வந்து 1/10, இது வந்து 1/30. செகண்ட் காலம் அசிட்டஸ் 1 - 1. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க,
1/10 into -1 minus 1/10 minus of 1 into 1/30 1/30 that is equal to இப்போ இதுக்கு எல்சியம் எடுத்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். 30 is the LCM. 30 எடுத்தோம்னா என்ன இருக்குது -3 -1 அப்போ we have இப்போ -4/30 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ அதை கேன்சல் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 டைம் இது வந்து 15 டைம். அப்போ del x is equal to -2 divided by 15. del y பார்த்தீங்கன்னா இப்போ அது அப்படி இருக்கட்டும் 1 இருக்கும். செகண்ட் காலம் மட்டும் என்ன செய்யணும் 1/10 இது வந்து 1/30 அப்படின்னு இருக்குது. 1/10 1/30 இப்போ அதை எக்ஸ்பெண்ட் பண்ணோம்னா 1 into 1/30 1/30 மைனஸு 1 into 1/10 1/10 அப்போ என்ன ஆகுனா இதுக்கு எல்சியம் வந்து 13 எடுக்கிறோம். 30 எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்குன்னா 1 -3ன்னு வரும். 1 - 3 that is equal to அப்போ del y நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2/13 இருக்குது. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1/15 1/15 அப்போ நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா del y is equal to -1/15 அப்படி கிடைக்குது. இப்போ கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறோம். பை கிராமர்ஸ் ரூல் படி எக்ஸோட ஃபார்முலா நான் x equal to delta x divided by deltaன்னு சொல்கிறோம். ஆக்சுவலி delta x என்ன இருக்குன்னா -2 divided by 15 whole divided by delta அப்படின்றது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -2. அப்போ இதை என்ன சிம்பிள் வேணால் -2 divided by 15 அப்படி இருக்கட்டும் இன்ட்டு இது ரெசிப்ரோக்கல் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா ஆக்சுவலாக 2னா 2/1ன்னு அர்த்தம். அப்போ 1/-2ன்னு வரும். அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ we have the result is 1/15. அடுத்து y is equal to y என்ன வரும்னா delta y divided by delta y என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1/15 இருக்குது divided by 2 இப்போ that is equal to -1/15 இருக்கட்டும். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா 1/2ன்னு மாறும். ஏன்னா ஆக்சுவலாக 2னா 2/1ன்னு அர்த்தம். ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 1/2ன்னு வந்துடும். இப்போ அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இட்ஸ் -2 அப்போ இது மைனஸு அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 1/13 மாறிடும். therefore என்ன சொல்கிறோம் x equal to 1/15 that is என்ன எடுத்துக்கிறீங்க that is 1/a equal to இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 15. அடுத்து y is equal to 1/30 that is இதனோட ரெசிப்ரோக்கல் 1/b எடுத்தோம்னா 13 வரும். பம்ப் A, B fill the tank by 15 minutes and 30 minutes respectively. Pump A and B fill the tank by 15 minutes and 30 minutes respectively. So sum வந்து complete ஆயிடுச்சு. Dear students, இப்போ நம்ம exercise 1.4 இதில் question number 5 பார்க்குறோம். It is an application question. இந்த application question எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். Before that question read பண்ணிடலாம். A family of 3 people went out for a dinner in a restaurant. The cost of 2 dosai, 3 idlis and 2 vadai is rupees 150. The cost of 2 dosai, 2 idli and 4 vadai rupees 200. The cost of 5 dosai, 4 idli and 2 vadai rupees 250. The family has rupees 350 in hand and they ate 3 dosai and 6 idlis and 6 vadai. Will they be able to manage to pay the bill
within the amount they had. Within the amount they had. Okay. Now we have a 3 item. One is dosa, another idli, then vadai. So we don't know the cost of each item. Cost of a vadai, cost of a idli, cost of a dosa is unknown. So first aim is to get the cost of idli, dosa, vadai. After that we shall check that. எதை செக் பண்ணுறோன்னா அவங்ககிட்ட 350 rupees இருக்குது. இந்த 350 rupeesக்கு இவங்க கொடுத்துருக்க இந்த அதாவது 3 தோசை 6 இட்லி அண்ட் 6 வடை அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா, அவங்க சாப்பிட முடியுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணி சொல்லணும். அதாவது இந்த அமௌண்ட்டு நம்ம பிலோ 350 இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ரைட்டு, இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அன்னோன் எடுத்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து அன்னோனுக்கு வேரியபிள் நேம் கொடுத்துரும். வேரியபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா at the cost of 1 dosai 1 idli and 1 vadai rupees x, y and z respectively கொடுத்துறாங்க. தோசைக்கு rupees xும் இட்லிக்கு வந்து y அண்ட் வடைக்கு z அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம், வேரியபிள்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் பாருங்கள். செகண்ட் லைன், the cost of 2 dosai 3 idli and 2 vadai equal to rupees 150. ஸோ அப்போ என்ன எடுத்துக்கிறோம், 2 தோசை, 2 தோசைனா 2 into x, 2 into x, 3 இட்லி 3 into y 3y and 2 vadai 2y 2z, that is equal to rupees 150. Next, the cost of 2 dosai 2 idli 4 vadai rupees 200. So cost of 2 idli 2 dosai 2 idli 4 vadai 4z equal to the cost is 200. Right. Next, the cost of 3 dosai the cost of 5 dosai 4 idli 2 vadai rupees 250. So the cost of 5 dosai na 5x plus 4 idli 4y 2 vadai 2z, that is equal to 250 rupees. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இதை வச்சுட்டு அப்புறமா நம்ம அந்த ஃபைனலாக அந்த கான்செப்ட்டுக்கு வர்றோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், அந்த எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ தீஸ் ஆர் த நான் ஹோமோஜினியஸ் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறப்போன்னா கிராமர்ஸ் ரூல், யூஸிங் த கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இதெல்லாம் செய்யணும், ஃபஸ்ட்டு என்னோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம் இஸ் எழுதிக்கணும். த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம் இஸ் the matrix form of the system is என்ன எடுத்துக்கிறோம்னா ax equal to b. actually ax equal to b, பட் a வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் a என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 3 2 இருக்குது, அண்ட் தென் 2 2 இங்கே 4 இருக்குது, தென் 5 4 2 இருக்குது, தென் இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸு ஒய் இசட்ன்னு இருக்குது. அடுத்து இங்கே கான்ஸ்டன்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா we have 150 200 அடுத்து 250. இது கான்ஸ்டன்ட்டு, இது வந்து கான்ஸ்டன்ட் இருக்குது. ஏன்னா கிராமர்ஸ் ரூல் அப்ளிகபிள் அப்படின்னு பார்க்குறதா ஃபஸ்ட்டு டெல்டா தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டெல்டான்றது நான் டெல்டா ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 3 2 2 2 4 5 5 4 2. ஓகே 5 4 2. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஈக்குவல் டு அகெயின் வித் ரோ எக்ஸ்பென்ஷன். ரோ பண்ணினா 2 ரோ காலம் எலிமினேட் பண்ணியிருக்கேன். 2 4 4 2. அடுத்து மைனஸ் ஆஃப் 3 இன்ட்டு இந்த காலம் இந்த ரோவை எக்ஸ்பேண்ட் எலிமினேட் பண்ணிடுங்க. இப்போ ரிமைனிங் வந்து 2 4 5 2 அப்படின்னு இருக்கும். ப்ளஸ் 2 இன்ட்டு
இந்த ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா 2 2 5 4 2 2 5 4 ஓகே நவ் 2 into expand 2 into 2 4 minus 4 4s are 16 minus 3 into 2 2s are 4 minus 5 4s are 20 plus 2 into 2 4s are 8 minus 5 2s are 10 2 into இப்போ இங்கே மைனஸ் 12 ஆகும் மைனஸ் 3 இன்ட்டு இதை ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 16 வரும் இது ப்ளஸ் 2 இன்ட்டு இதை ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 2 8 minus 10 வந்து மைனஸ் 2 இப்போ மைனஸ் ஆஃப் 24 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 48 மைனஸ் 4 2 into 2 4 இப்போ we have இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 28 ப்ளஸ் 48 ப்ளஸ் 48 அப்போ நமக்கு ஆன்சர் வந்து இருக்குன்னா ப்ளஸ் 20 வரும் ப்ளஸ் 20 இட்ஸ் டெல்டா இப்போ டெல்டா இஸ் not equal to 0 அப்போ என்ன சொல்ல கிராமர்ஸ் ரூல் கிராமர்ஸ் ரூல் அப்ளிகபிள் அப்படின்னு எடுத்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் we need del x அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை இந்த டிட்டர்மினண்ட்டில் அந்த ஃபஸ்ட்டு காலம் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் என்ன செய்யுங்க அந்த கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 150 200 அடுத்து வந்து 250 அடுத்தது அப்படியே இருக்குங்க 3 நெக்ஸ்ட் வந்து 3 2 4 2 4 2 150 200 250 3 2 4 2 4 2 ரைட் அப்ளை பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் 150 ரோ எக்ஸ்பேன்ஷன் 150 எடுத்துகிட்டாச்சு டிட்டர்மினன்ட் எடுத்துக்கிறோம் இதை எலிமினேட் பண்ணிங்கன்னா 2 4 4 2ன்னு வந்திருக்கு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ்ஸு சரி மைனஸ் 3 எலிமினேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலிமினேட் பண்ணிங்கன்னா 200 4 250 2 204 252 அடுத்து ப்ளஸ் 2 ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 200 2 250 4 254 இந்த மாதிரி இருக்குது ரைட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 2 into 2 4 minus 4 4s are 16 minus 3 into 200 into 2 வந்து so we have 400 minus 250 into 4 இப்போ 1000 வரும் we have 1000 plus 2 into so 204 வந்து 800 minus 250 into 2 வந்து it is a 500 அப்போ என்னன்னா 150 இங்கே வந்து மைனஸ் 12 வரும் 4 minus 16 minus 12 minus 3 into இது பண்ணிங்கன்னா மைனஸ் 600 plus 2 into இதை ஆட் பண்ணிங்கன்னா 800 minus 500 வந்து 300 150 into minus 12 equal to minus of 1800 now 15 into 12 180 into 10 1800 minus into minus plus 6 3s are 18 again 1800 plus 2 into 3 600 so minus 1800 plus 1800 0 so remaining that is equal to 600 so this is answer of del x del y எப்படி வரும்னு பார்த்தீங்க இதே இந்த டிட்டர்மினண்ட்டில் ஃபஸ்ட்டு காலம் அப்படியே இருக்கும் ஒய்ன்றனால ஃபஸ்ட்டு எக்ஸ் காலம் ஃபஸ்ட்டு இருக்குது எக்ஸ் காலம் அப்படி இருக்கும் செகண்ட் இருக்குது தான் ஒய் காலம் பதில் என்ன போடுறீங்க கான்ஸ்டன்ட் 150 200 250 அடுத்து வந்து தேர்டு காலம் அசிட்டஸ் தேர்டு வந்து என்ன இருக்குன்னா 2 4 2 அப்படியே வந்துடுது ஸோ 2 2 5 இந்த கான்ஸ்டன்ட் ஒய்க்கு பதில் என்ட்ரு பண்ணியாச்சு இசட் அப்படி இருக்குது 2 4 2 அப்படி இருக்குது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு போகணும் டேரெக்டாக அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் இந்த தடவை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டான ஐடியா பண்ணுறோம் நம்ம 11th பார்த்துருக்கோம் ஏதாவது ஒரு காலமில் காமன் எலமெண்ட் இருந்ததுன்னா அதாவது ஸ்கேலார் மல்டிபிள் இருந்ததுன்னா அந்த ஸ்கேலார் காமன் எடுத்துடலாம் இப்போது இந்த இதில் வந்து 50 வந்து காமனாக இருக்குது இது அது 3 வந்து 50 காமன் இப்போ 50 காமன் எடுத்துறேன் 50 காமன் எடுத்துட்டோம்னா இது அப்படியே இருக்கும் 2 2 5 நான் இந்த காலமில் இது மட்டும் எடுத்திருக்கேன் 50 எடுத்துனா 350 சார் 150 450 சார் 200 550 சார் 250 இப்போ சிம்பிளிஃபைடு ஃபார்மேட் ஆயிடுச்சு இப்போ 2 4 2 இந்த மாதிரி இருந்துச்சு இந்த 50 வந்து அப்படியே மல்டிபிளே வச்சுக்கிற வேண்டியதான் ஸோ 50 இன்ட்டு இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம்னா
அகெயின் அந்த ஃபார்மேட்டு தான். ரோ எக்ஸ்பென்ஷன் எப்படி பண்ணுறோம், 2 இன்ட்டு இதை எலிமினேட் பண்ணிடுங்க. 4 4 5 2 அடுத்து மைனஸ் ஆஃப் 3 இன்ட்டு இதை எலிமினேட் பண்ணிங்கன்னா 2 4 5 2 அடுத்து வந்து மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு சரி இதை எலிமினேட் பண்ணிங்கன்னா 2 4 5 5 2 4 5 5 ஓகே 50 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா 2 இன்ட்டு 2 4 2 சார் 8 மைனஸ் 5 4 சார் 20 மைனஸ் 3 இன்ட்டு 2 2 சார் 4 மைனஸ் 5 4 சார் 20 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 5 சார் 10 மைனஸ் 5 4 சார் 20. இப்போ 15 அப்படி இருக்கட்டும், 2 அங்கே அப்படி இருக்கட்டும். 8 மைனஸ் 20 வந்து மைனஸ் 12 மைனஸ் 3 இன்ட்டு இது வந்து 4 மைனஸ் 20 வந்து மைனஸ் 16 ப்ளஸ் 2 இன்ட்டு 10 மைனஸ் 20 வந்து மைனஸ் 10 அப்படின்னு வரும். அப்போ 50 இது வந்து மைனஸ் 24 2 இன்ட்டு 12 வந்து மைனஸ் 24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 48 16 இன்ட்டு 3 வந்து 48 மைனஸ் 2 இன்ட்டு 10 வந்து மைனஸ் 20. ஓகே 50 இன்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைனஸ் ஆஃப் 44 கிடைக்கும், மைனஸ் 44 ப்ளஸ் 48. அப்போ 50 இன்ட்டு இப்போ இது என்ன ஆகும்னா மைனஸ் 44 ப்ளஸ் 48 அப்படின்போது என்னன்னா ப்ளஸ் 4 கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு 4 வந்து 200. டெல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 200. ஓகே டெல் இசட் எப்படி பண்ண போகிறோம்னா டிட்டர்மினன்ட் எடுத்துங்க, ஃபஸ்ட்டு காலம் அசிட்டஸ் அப்படி எடுத்துங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் காலம் 2 2 5 அப்படி எடுத்துங்க. செகண்ட் வந்து ஒய் காலம் 3 2 4 அப்படி எடுத்துங்க. தேர்டுக்கு பதிலாக மட்டும் மாற்றிங்கன்னா 150, இது வந்து 200, இது வந்து 250. டெல் இசட் ஈக்குவல் டு அகெயின் இதுலேயும் நம்ம அந்த காமன் எலமெண்ட் மெத்தடில் எடுத்துக்கிறோம். இதுலேருந்து ஒரு 50 காமன் எடுத்துகிறோம். 50 காமன் எடுத்துட்டோம்னா என்ன வரும்னா 2 2 5 3 2 4 இப்போது 350 150 4 டைம் 50 இது 5 டைம் 50. இப்போ என்ன செய்யணும், தட் இஸ் ஈக்குவல் டு 15 அப்படி இருக்கட்டும். 2 இன்ட்டு எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம். ரோ காலம் எலிமினேட் பண்ணிங்கன்னா 2 4 4 5 மைனஸ் 3 இன்ட்டு ஸோ இது எலிமினேட் பண்ணிங்கன்னா 2 4 5 5 2 4 5 5 ப்ளஸ் 3 இன்ட்டு இது எலிமினேட் பண்ணிங்கன்னா 2 2 5 4 2 2 5 4 50 இன்ட்டு 2 இன்ட்டு 5 2 சார் 10 மைனஸ் 16 மைனஸ் 3 இன்ட்டு 5 2 சார் 10 மைனஸ் 5 4 சார் 20 ப்ளஸ் 3 இன்ட்டு 2 4 சார் 8 மைனஸ் 5 2 சார் 10 50 இன்ட்டு 2 இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 10 ப்ளஸ் 3 இன்ட்டு 8 மைனஸ் 10 வந்து மைனஸ் 2 வந்துடும். அடுத்து நம்ம 50 இன்ட்டு இது வந்து 2 இன்ட்டு 16 மைனஸ் 12 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு 10 30 3 இன்ட்டு 10 30 3 மைனஸ் 2 மைனஸ் 6 3 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 6 இட் இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 18 வரும். மைனஸ் 12 மைனஸ் 6 மைனஸ் 18 ப்ளஸ் 30. அப்போ என்ன வரும்னா 50 இன்ட்டு 12 வரும். 50 இன்ட்டு 12 ஏன்னா இதை மைனஸ் 18 ப்ளஸ் 30ன்றது 12. இப்போ 0 5 சார் 10 ரிமைனிங் 1 600. இது டெல் இசட். கிராமர் ரூல் படி பார்த்தீங்கன்னா எக்ஸுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல்டா. டெல் எக்ஸ் வந்து 600, டெல்டா வந்து 20 பார்த்துருக்கோம். இப்போ 600 டிவைடட் பை 20 0 0 கேன்சல் பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 2 சார் அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 30. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 கிடச்சிரும். ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல் ஒய் டிவைடட் பை டெல்டா. டெல் ஒய் எவ்வளோ பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் ஒய் வந்து 200. டெல் ஒய் வந்து 200 பார்த்துருக்கோம். இதை அப்ளை பண்ணுங்கள். டெல் ஒய் இஸ் 200 டிவைடட் பை டெல்டா வந்து 20ன்னு பார்த்துருக்கோம். இப்போ இதை கேன்சல் பண்ணுறோன்னா 0 0 கேன்சல் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணால் we have a 10. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு வரும். அப்போ இசட் ஈக்குவல் டு
del z divided by delta எடுக்கிறோம். del z வந்து 600 இருக்குது divided by 20. 0 0 கேன்சல் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 30. therefore என்ன வந்துடும்னா x equal to 30, x equal to 30, y equal to 10, z வந்து 13 கிடச்சிருக்கு. cost of one dosa equal to rupees 30, cost of one idli is equal to rupees 10, cost of one vada equal to rupees 30. But in the question they asked என்னன்னா 3 dosai, 6 idli and 6 vadai. 3 dosai, 6 idli and 6 vadai. Therefore the cost of 3 dosai, 6 idlis and 6 vadai is equal to 3 into dosai x, idli வந்து y 6y plus 6z. இப்போ 3 into 30 plus 6 into 10 plus 6 into 30. So that is equal to 3 into 30 வந்து 3 3 are 9, 90 plus 6 into 10 60 plus 6 3 are 18, 180. So the total cost is 330. That is rupees 330. This is less than rupees 350. ஏன்னா அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னா 350 rupees இருக்குது. அது வந்து 330 விட எப்படி இருக்குது, கம்மியான ரேட் தான். அப்போ they ate all the items. ஸோ கன்க்ளூஷன் என்ன சொல்கிறோன்னா, கன்க்ளூஷன் வந்து எஸ், they will be able to manage. They will be able to manage to pay the bill.